ஹாய் உறவுகளே, எப்படிங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இது ஒரு முக்கியமான காணொளி. இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் தாஜுதீன் ரைஸ். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சரி, இன்றைய தினம் செய்திகள் என்னால் தர முடியலை. அதுக்கான ஒரு காரணம், அந்த காரணத்தை நான் சொல்ல விரும்பலை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச இருக்கிறோம்னு சொன்னேன். அது என்னன்னு சொன்னாக்கா, இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம், டித்வா புயல் அல்லது டித்வா சூறாவளி, இந்த ஒரு பேரை வச்சு அதிகமான மக்கள் இன்றைக்கு புண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் முதல்ல இலங்கை அரசாங்கத்துக்கு நாம் ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இலங்கை அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து வேறு வெளிநாடுகளில் இருந்து மக்கள் அதிகம் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. புலம்பெயர் மக்கள் அதிகமான பண உதவிகளை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா போன்ற பல நாடுகள் நமக்கு கை கொடுத்திருக்கிறாங்க இலங்கைக்கு. இதெல்லாம் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதில் இன்னும் ஒரு சில பிரிவினர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, நிறைய பேர் புண்ணியத்தை தேடி கொண்டிருக்கிறாங்க. அதில் இன்னும் ஒரு சில பேர் நிறைய தீமைகளை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. எப்படி தேடிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு தெரியும், இந்த டித்வா சூறாவளியை காரணமாக வச்சு அதிகமான நிதிகளை திரட்டுறாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், யூடியூபர்கள், ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, வெளிநாடுகளில் புலம்பெயர் மக்கள்கிட்ட பணங்களை பெற்று மக்களுக்கு உதவி செய்ய போகிற பேரில் அதில் ஒரு பகுதியை தங்களுடைய பக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கொண்டு மீதியை மக்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சில யூடியூபர்கள், அதே நேரத்தில் வருகிற முழு தொகையையும் முழுமையாக அடிக்கக்கூடிய இன்னும் ஒரு சில யூடியூபர்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படியானப்பட்ட சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பணங்களை நம்பி தயவு செய்து அனுப்பாதீங்க. நீங்கள் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ண வேண்டும்னு நினைச்சிங்கன்னு சொன்னாக்கா, உங்களுடைய உதவி சரியான முறையில் சென்றடையணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னாக்கா, முக்கியமாக நீங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கே நீங்கள் டிரெக்டாக உங்களுடைய பணங்களை அனுப்பலாம்னு நினைக்கிறேன். அண்மையில் இலங்கை அரசாங்கம் ஒரு உத்தியோகபூர்வ இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதை தொடர்பு கொண்டு நீங்கள் இலங்கை மக்களுக்கு உதவி செய்ய நினைச்சிங்கன்னு சொன்னாக்கா, அந்த பணங்களை நீங்கள் டிரெக்டாக அரசாங்கத்துக்கே அனுப்பி வைக்கலாம். அப்போ அந்த உதவி நிச்சயமாக மக்களுக்கே சென்றடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்துட்டு சொன்னாக்கா, நம்ம இப்போ அண்மையில் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், இந்த ஒரு சில கிராம சேவகர்கள் பக்கசார்பாக நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அநியாயம். ஒரு கிராம சேவகர் தன்னுடைய கடமையை சரியான முறையில் செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் உதவிகளை செய்ய வேண்டும். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் உதவி செய்யாமல் பாதிக்கப்படாதவர்களுக்கு நீங்கள் பெயர்களை போட்டு இந்த நேரத்தில் 25,000 ரூபாய், அதாவது அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட அந்த 25,000 ரூபாய் கூட உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்காமல் பாதிக்கப்படாதவர்களுடைய பெயர்களை போட்டு அவர்களுக்கு கொடுப்பதாகவும் செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இதெல்லாம் பெரிய அநியாயம். உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவருடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பிரிவினர் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அந்த நிவாரணப் பொருட்களில் ஒரே பிரிவினர் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதாக சொல்லப்படுகிறது. ஒரே பிரிவினர் நிவாரணப் பொருட்களை தொடர்ச்சியாக பெற்று அதை அதிகமாக சேர்த்து கடைகளுக்கு விற்று போட்டு அதனுடைய பணங்களை எடுத்து இவங்க சொகுசாக வாழக்கூடிய மக்களையும் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் இலங்கை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வல்ல அனர்த்தத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு இன்றைய உயிரை இழந்தோர், சொத்துக்களை இழந்தோர், வீடுகளை இழந்தோர், வாகனங்களை இழந்தோர்னு சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியாப்பட்ட ஒரு சூழல்லையும் இப்படி அவர்களை காண்பித்து பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்குள்ள ஒரு கருத்து ஒன்று தோன்றும் இல்லையா? அந்த கருத்து என்னென்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.